பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க தமிழ்ல டைட்டில் பார்த்துருப்பீங்க, வெளியே மீனுக்கு உள்ள லோடுக்கு. இது என்னுடைய பைபிள் டீச்சர் ஒரு மூத்த ஊழியக்காரர் விளையாட்டா சொன்னதா சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு நமக்கு நகைச்சுவையா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ளேயே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. வெளியே மீனுக்கு அப்படின்னா, வெளியில நம்ம எல்லாம் பண்ணிடுவோம்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்ம நிறைய பேரும் சரி, நிறைய ஆண்டவர் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாமே வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க. நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி வெளியில எல்லாம் காமிச்சு மனுஷர்களை நம்ம ஏமாத்தி வாழ்ற வாழ்க்கையில வாழ்ந்துடலாம். ஆனா உள்ள ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் பார்க்கிற அந்த இருதயம், நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டவைகளா இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வெளியில நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன எவ்வளோ பழசெல்லாம் உள்ள வச்சு ரீயூஸ் பண்ண வேண்டியது, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை பழசு நேற்று யூஸ் பண்ண சொல்லி உள்ள எல்லாம் நிறைய மேக்ஸிமம் பழசு தான் இருக்கும் இல்லையா, இந்தியன் இதில் சொல்கிறேன். ஆனால் வெளியில் இருக்கப்போ அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ க்ளோஸ்டாக அழகாக நல்லா நீட்டாக தொடச்சி வச்சுருக்கிறோம். வெளியில் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள அழகாக இருக்கும் போலன்னு நினச்சிக்கிற மாதிரி இது வாழ்க்கைக்கு இந்த விஷயம் எப்பயுமே லைஃப் லாங் இது உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மளை வழி நடத்தாது. நம்ம உள்ளேயும் சந்தோஷமா இருக்கணும், வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி உள்ளேயும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். டெய்லி ஆனால் நீங்கள் நம்மளை ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், உள்ள நான் உண்மையாலுமே சந்தோஷமாக தான் இருக்கிறேனா இல்லையா? உள்ளத்திலே உண்மை இருக்கிற கண்டேன்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருந்தது இல்லையா? அதே மாதிரி உள்ளத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா, உள்ளத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா அப்படின்னு உள்ளான மனுஷன் நான் எப்படி இருக்கிறேன், ஹெல்த்தியாக தான் இருக்கிறேனா அப்படின்னு நம்மளே நிதானித்து பார்த்துக்கணும். நாமே நிதானித்தறிதல்ன்ற வசனத்தின்படி நீங்கள் உங்களே கேட்டு பாருங்களேன். ஏன்னா வெளியில் இருக்கிற நான் சொன்ன மாதிரி மனுஷன் தீர்ப்பு செய்கிறாங்க இல்லையா? மனுஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, சில பேர் ட்ரெஸ் கூட இருக்கும் இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸு நல்லா நல்லா போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையா இருக்கவனா பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி வெளியில நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க ரொம்ப நல்லவங்க. அது மாதிரி ரொம்ப சாஃப்டா அழகா கோர்வையாலாம் பேசினா இவங்க ரொம்ப குணமுள்ளவர்களை நல்ல கேரக்டரைஸ் பர்சனாக இருப்பாங்க போல இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க பேச்சிலே சில பேர் மயங்கிடுவாங்க. என்னமோ பழம் நழுவி பாலில் விழுவுற மாதிரி சில பேர் அப்படி பேசுவாங்க இல்லையா. அதை பார்த்துட்டு சில பேர் இவங்க நல்ல கேரக்டரைஸ்டாக பேசுகிறாங்க, பரவாயில்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பேசுகிறனால அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் பர்சன்ஸு கிடையாது, எப்பயுமே அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருடைய முகம் அழகாக இருக்குது அப்படின்னா அவங்க உள்ளேயும் அழகாக தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கிடையாது. இது என்னன்னா, இந்த சரீரம் அப்படின்றது ஒரு கூட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் இல்லையா? அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன், இது ஒரு கூடு மாதிரி இருக்குது, அந்த கூடுக்குள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்றது தான் முக்கியம். ஒருத்தரோட ஃபேஸ் அழகாக இருக்குன்றதுக்காக இருதயமும் அழகாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தர் அழகாக ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பொறாமை குணம் இருக்கலாம். ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு நிறைய கசப்புகள், கோபங்கள், அழுகைகள், வேதனைகள்லாம் இருக்கலாம். மனுஷன் நம்மளாம் என்ன பார்க்கணும்னா, வெளியில் இருக்கிற முகத்தை பார்த்து தான் சரி இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத உள்ளே எப்படி இருக்குன்றதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. உள்ளே பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கடன் பிரச்சனை இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கும், இன்னமும் அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஆனாலும் அவங்க வெளியில் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் பெஸ்ட்டாக தான் இருக்கேன், நான் பர்ஃபெக்ட் அப்படி தான், நான் நல்ல பர்சனாக தான் இருக்கிறேன், நான் நல்ல கிறிஸ்டியனாக தான் இருக்கிறேன்னு சொல்லி வெளியில் எல்லாருடைய ஒரு பிம்பத்தை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி நான் உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கேனா? நீங்கள் ஆர் யூ ரியல் கிறிஸ்டியன்? உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் கிறிஸ்து உள்ளும் புறம்பும் அப்படின்னு நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உள்ளேயும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா வெளியே சந்தோஷமா இருக்குன்றதை நீங்கள் ஒவ்வொரு நாள் நிதானிச்சு பார்க்கணும். ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீங்கள் வெளியில் ரொம்ப பவலா கட்டுறீங்க, உள்ள ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் நிதானிச்சு பார்க்கணும்னு சொல்லி வேதத்தில் ஒரு இடத்துல ஜீசஸ் கிறிஸ்து பரிசேயர்கிட்ட கேட்குறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்ற. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள்லாம் என்னன்னா, கல்லறைனா என்ன இருக்கும், உள்ள நாத்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பயங்கர ஸ்மெல் அடிக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். ஆக்சுவலாக அது டெட் பாடி, ஒருத்தர் இறந்த உடல் இல்லையா, அது உள்ள ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ண மாதிரி பார்க்குற அளவுக்கு உள்ள ஒன்று இருக்குது. ஆனால் வெளியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்பப்போ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண சொல்லி ஒயிட் வாஷ் அடிச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள்ன்றாங்க. நாம வாழ்க்கையோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கக்கூடாது. வெளியில ஒரு மாதிரி இப்போ நான் நாட் ஓன்லி ஐ எம் டெல்லிங் ஃபார் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ், வெள்ளை ட்ரெஸ் வாரம் போட்டிருக்கான், நான் அதை பற்றி மட்டும் சொல்லலை, நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, சண்டே ஆனால் நம்ம பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம், இப்படி சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு வெளிப்பிரகாரமான அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் நிறையா இருக்குது. அதனால வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா,
நீங்கள் அதெல்லாம் வச்சு ஏமாற்றக்கூடாது. அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஏமாறுறது கிடையாது. உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்குறான்ற ஒரு பெரிய காசு நாங்கள் பரிசேயர்கள்ட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. நம்ம உள்ள இன்னைக்கு எப்படி இருக்குது? பரிசேயர்கள் மாதிரி வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கா, இல்லை ரொம்ப நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா, சுத்தமாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, உள்ள நல்ல குணமுடைய நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சபைக்கு போகிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, பைபிள் ரீட் பண்ணுறது நல்லது, வர்ஷிப் பண்ணுறது எல்லாமே நல்லதுதான். ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் ஆண்டவர். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது நல்ல விஷயங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம ராகமாக பாடிட்டு போயிடும், ஃப்ரீக்வெண்ட்டாக உட்காந்து பைபிள் ரீட் அழகாக கரெக்டாக எங்கெங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத வாசிச்சுட்டு போயிடும். சரியான வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டும் போயிடும். வாரம் சபைக்கும் போயிடும், எல்லா மீட்டிங் போகிறோம். இதெல்லாம் பண்ணுற நாம் வெளியரகமாக பண்ணுற எல்லாமே நாம் உள்ள கரெக்டாக இருக்கோமா? ஏன்னா நான் இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு நம்ம சண்டே இல்லையா, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ரிப்பரேஷன். உங்கள் மனசில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் மனதளவில் நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன்னா, கர்த்தர் பார்க்குற அந்த இடம் எப்படி இருக்கு, ரொம்ப அக்லியாக இருக்கா இல்லை அழகாக இருக்கா அப்படின்றது இன்றைக்கி நிதானிச்சிட்டே பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், இவங்க நல்ல ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்காங்க, ஹாப்பியஸ்ட் கப்பலாக இருக்காங்க, ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, ஹாப்பியஸ்ட் பிலிவராக இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வேதனையோடு அவங்க கடந்து போயிட்டு கொண்டிருக்க சூழ்நிலை நமக்கு தெரியவே தெரியாது. அதனால மற்றவங்க முகத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்குது, இவங்க சந்தோஷமாக இருக்காதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம ஆண்டவர் எதை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குற மைண்ட் செட் இருக்கணும் ஒருத்தங்க. அந்த அளவுக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது ஆவியை பகுத்தறிகிற வரம். அந்த வரம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஆளை பார்த்தாவே பேசினாவே எப்படிப்பட்ட மனதுடையவர்கள் அப்படின்றத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா தாவீது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறப்ப தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஒருத்தர் ஈசாய் வீட்டுக்கு போறாரு. இல்லை ஈசாய் வீட்டுக்கு போறப்ப அங்கே இருக்க பசங்களாம் வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணான்னா, எலியாப்பை பார்த்தோன்னா, எலியாப்பா எப்படி இருக்காங்கன்னா பார்க்க ஆள் ஜெய்ஜாண்டிக்கா, ஆள் அழகா, இல்லை நல்ல ரோஸ் கலரில் ரொம்ப அழகாக ஹைட்டாக நல்ல பாடியில் நல்ல ஒரு ராஜா கேட்ட தகுதியோட கம்பீரமான ஒரு நல்ல பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை பார்த்த உடனே சாமுவேல் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ராஜா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் அபிஷேகம் பண்ண போகிறப்ப ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறாரு. இல்லை அவன் அபிஷேகம் பண்ணாதான், நான் சூஸ் பண்ணாலும் அவன் கிடையாதுன்னு சொல்லி எங்கேயோ காட்டில் வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீதை பார்க்குறாரு. தாவீது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான கம்பீரமான ஒரு பாடி ஸ்ட்ரக்சரோ இல்லை ரொம்ப அழகானவரோ அப்படிலாம் பயங்கரமாலாம் கிடையாது. ஒரு ராஜாவுக்கு ஏற்ற தகுதியான உயரமா அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, தாவீதோட மனசை பார்க்குறாரு. இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு வீட்டில எல்லாம் விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஈசாய் சொந்த அப்பாவே அவங்க பையன் காட்டில் இருக்க, அந்த பையனுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கல. தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வராரு வான்னு சொல்லி. ஏன்னா அவரும் ஒரு சாய்ஸாக இருந்துட்டு போகலாம். அப்படி கூட அவங்க அப்பா வந்து அதை விரும்பலையோ என்னமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட முகத்தை தான் பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், தாவீதோட இருதயத்தை பார்த்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்ற ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணான்னா, தாவீதை ஆண்டவர் சூஸ் பண்ணார் இல்லையா? இன்னைக்கு உங்களோட உள்ளத்தை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க. வெளியே அன்பாக இருக்கிறீங்க, ஆனால் வெளியே அன்பாக இருக்கிற மாதிரி பேச்சலாம், சில பேருடைய பேச்சுகளை ரொம்ப செல்லமாக பாசமாக பேசுறது, இல்லை ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் இருக்கும் அப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் உள்ள சில பேருக்கு அந்த பொறாமைகள் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் வெளியில் தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெருமை உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மையில் பெருமையெல்லாம் இருக்கும் இல்லையா? வெளியில் நல்லா சிரிச்சு பேசுவாங்க, சிஸ்டர் ப்ரைஸ்ல சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் உள்ள அந்த சிஸ்டரை பற்றி அந்த பிரதரை பற்றின உள்ள கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே பழகுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் எப்படா ஒரு சந்தர்ப்பம் வரும் அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் பரிசுத்தமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட பிஹேவியர்ஸ், அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் எல்லாமே பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் உள்ள நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, ஏதாவது பாவ எண்ணங்களோடையவங்க, ஆல்ரெடி செஞ்ச அடிக்கடி தலை தூக்குற எண்ணங்கள் உள்ள அந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புளோடையே இருந்துட்டும் நம்மளால் பரிசுத்தமாக அந்த லுக்கை காட்ட முடியும். அது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இத்தனை வருஷமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் உள்ளே வந்து நம்ம பாவமே செஞ்சுட்டு வெளியில் பரிசுத்தமாக நம்மளை காமிச்சிக்க முடியும். அதனால் வார்த்தைகளெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு ஆண்டவர் கிடையாது. உள்ளே நம்ம எண்ணத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உள்ளான மனுஷனில் பலப்படணும், உள்ளான மனுஷன் நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், வெளியிலே நான் சாட்சியாக இருக்கிற மாதிரி. பல குடும்பங்களில் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலியிலே சரி, அதிகமாக சொல்கிறேன், கிறிஸ்டியன் ஃபேமிலியில் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைனா வெளியில் எல்லாமே
சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க, வீட்டில் எல்லாம் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள எல்லாருக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல மைண்ட் செட்டோட பீப்புளாக இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கள் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம், எல்லாருமே கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கிறாங்க, அம்மா அப்பா உள்ள சரி கணவன் மனைவி ஒரு குடும்பமாக உள்ள எப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ள பீப்புளாக இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருக்கு சாட்சிகளாக தான் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குற உண்மையிலுமே நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் ஓடுறவங்களா இருக்கீங்களா, உண்மையிலுமே நம்ம அன்பு செய்கிறோமா, உண்மையிலுமே மன்னிக்கிறோமா, உண்மையிலே கசப்பு இல்லாமல் இருக்கா, பொறாமை இல்லாமல் இருக்கா, பழிவாங்குற எண்ணம் இல்லாமல் இருக்குதா. ஏன்னா உள்ள இருக்கதான் நம்ம வெளியில ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது. அது மாதிரி உள்ள நம்ம அழகாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபேஸோட எல்லா க்ளோயிங்ஸும் வந்துடும் இல்லையா. அதுக்காக நம்ம தனியாக ஃபேஷியல் போகணுன்றதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். உண்மையிலே அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம உள்ளோட கேரக்டர், நம்ம ஏதோ தவறான கேரக்டர் இருக்கோம் சரியில்லைன்றப்ப இதுவுமே சில பேருக்கு இது தப்புனே தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப கர்த்தர் உள்ள வர பார்த்தீங்கன்னா உள்ள பரிசுத்தம் வர அசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில போயிட்டே இருக்கும். ஆவியானவர் உள்ள வரப்ப நிறைய விஷயங்களை சொல்ல கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அதுலேருந்து வெளியில வரத்துக்கு நம்ம முதல்ல பிரயாசப்படணும், ஆசைப்படணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதற்கான முயற்சிகளை எடுக்கிறப்ப கர்த்தர் எல்லா முயற்சிகளும் கர்த்தர் பலன் கொடுப்பார். அதனால இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஜட்ஜ் பண்ணலாம், உங்கள்கிட்ட இவ்வளோ கார் இருக்கா, இப்படி வண்டி இருக்கா, இப்படி ஸ்டேட்டஸ் இருக்குதா, இப்படிப்பட்ட பதவி இருக்கிறா, இவ்வளோ பணம் இருக்கிறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில பொசிஷன் தரலாம். ஆனால் இது எதுவுமே இல்லை, நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் உள்ளத்தில் நீ உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அதனால இனிமேல் மற்ற மனிதர்கள் மாதிரி நம்ம முகத்தை பார்க்குற மனுஷர்களாக இல்லாமல் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனப்பக்குவம் உள்ள மனிதர்களாக மாறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம் அந்த தப்பை பண்ண வேணாம் இல்லையா. நிறைய பேர் என் முகத்தை பார்த்து தான் என்னை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டுதான் நீங்களும் மற்றவங்கள முகத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆண்டவர் பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்கு இந்த நாளில் பிரயாசப்படுங்க. நாளைக்கு ஆராதனைக்கு நீங்கள் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஆண்டவரே என் அகத்தில் என் உள்ளத்தில் நான் எப்படி இருக்குன்ற காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. உண்மையாக உங்களை எல்லாரும் சும்மா கை தட்டுறாங்க, எல்லாரும் சும்மா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாரும் சும்மா அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நாளைய தினத்தில் சபைக்கு போய் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் ஆராதனை வேலையில் காணிக்கை வேலையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட மனதை உடையவர்களாக இருக்கணும், பாஸ்டருக்காக மற்ற விசுவாசிகளுக்காகன்றது அவங்களுக்காக நீங்கள் இல்லாமல் ஆண்டவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கார் இல்லையா, அவர் ஆண்டவருக்காக நீங்கள் எப்படி உண்மையாக நடந்துக்குன்றத அன்னைக்கு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரேயர் பண்ணி ஃபேமிலி ப்ரேயர் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இருதயத்தில் பேசுவார். நாளைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகாதீங்க. எரேமியா 29:11 எழுதப்பட்டபடி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கின்றிருக்கு. அதனால நாளைய தினத்தில் ஒரு எதிர்பார்ப்போட போங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லி. யாரையும் நான் ஆல்ரெடி சொல்கிறதெல்லாம் அடிக்கடி சொல்கிறதா, நம்மளை யாராலையும் நம்மளை மாற்றவே முடியாது, யாரையும் நம்மளால மாற்றவே முடியாது. நாம தான் மாறணும் இல்லையா. செல்ஃப் அனலைஸ் பண்ணி we have to change ourselves. ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒப்பு கொடுங்க. நாளை தினத்தில் நான் எப்படி உங்களை ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் உண்மையாக நம்மளை ஆராதிக்கிறதுக்கான எல்லா பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கு தந்துருவாராக. இன்றைய நாள் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி மனுஷர்கள் பார்க்குற மாதிரி யாரையும் நம்ம முகத்தை பார்க்க வேணாம். ஆண்டவர் மாதிரி எல்லாருடைய இருதயத்தை பார்த்து எல்லார்ட்டையும் எப்படிப்பட்ட மனதோடைய உண்மையான கிறிஸ்தவர்களாக பழகிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிற எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.